Good morning, champions. This is Professor Asurin from Government College of Technology. I am having my technical champion, civil engineer Sweta, along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பத்தி ஒரு சூப்பரான ஃபார்முலா தான் பார்க்க போறோம். சோ என்ன கேள்வி கேக்குறா? A simply supported beam of span L and constant width B carries a point load W at midspan. The depth of the beam required at the midspan for maximum extreme fiber stress P at. So extreme fiber stress maximum extreme fiber stress அப்படினா சோ அது வந்து maximum stress so P ன்னு சொல்லிட்டாங்க. சோ நமக்கு stress bending stress ஃபார்முலா என்ன? Bending stress equal to is equal to m by z தான் வந்து bending stress. சோ நம்ம வந்து the ratio of m by z தான் வந்து bending stress சொல்லுவோம். சோ அதான் அவங்க வந்து என்னட்டாங்கன்னா இதுக்கு பதிலா p ன்ட்டாங்க. m னா வந்து நமக்கு தெரியும் m னா வந்து bending moment, it is w l by 4. Simply supported beam carrying point load at இது வந்து என்னது WL by 4. So அது தெரிஞ்சிச்சு. அப்ப z கண்டுபிடிக்கணும். z வந்து நமக்கு தெரியும். z வந்து BD square by 6. So z னா I by y. So I by y னா I வந்து BD cube by 12. Y வந்து D by 2. அப்ப அடிதடி வெட்டு குத்து என்ன BD square by 6. BD square by 6. So இத கண்டுபிடிச்சோம். So அப்ப நம்ம மறுபடியும் போட்டோம் அப்படினா BD square by 6 மறுபடியும் அடிதடி வெட்டு குத்து எவன் காலியாகும் 2. அப்போ நமக்கு என்ன W L by 2 மேல 3 போட்டு போயிடலாம் BD square 3WL by 2BD square. ஆனா என்ன கேட்டிருக்காங்க Depth of the beam. டெப்த் அப்படினா டெப்த் மட்டும் என்ன பண்ணோம் தனியா போட்டு போறோம் அந்த போட்டு போய்டும் போட்டு எப்படின்னு போடுங்க பாப்போம் d square equal to 3WL அதுக்கு அப்படினா 3WL capital W 3 capital WL divided by 2BP P அங்க இங்க கொண்டு வந்தோம் சரியா அப்ப d square இது பண்ணா d ஆ மாத்தனா root of 3WL by 2BP. Answer is Bombay. B for Bombay. So இதான் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா காம்படிஷன்ல m by z தான் கேட்பாங்க. The ratio of bending moment and section modulus is called as m by bending stress. Ratio of bending moment to the top section modulus is termed as bending stress. So இங்க அதான் bending stress இன்னொரு பேர் வந்து maximum extreme fiber stress. ஏன் அப்படினா bending stress distribution எப்படி வரும்னா இப்படி இருக்கும். So extreme fiberல தான் என்ன எப்படி இருக்கும் maximum இருக்கும். So இதனாலயோ லெக்கலையோ it is maximum. So அது maximum extreme fiber மறைமுகமா சொல்லிருக்கான். So அது தீன் சொல்லிட்டு அப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். ஆன்சர் depth equal to square root of 3WL by 2 into BP. Good morning, champion. This is Professor Asurin from Government College of Technology. I am having my technical champion Niveda along with me. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன கேக்குறாங்க? First question is at a hinge in a beam, option A shear force equal to 0, bending moment equal to maximum, bending moment equal to 0, option D bending moment changes sign. ஸோ நம்ம ஒரு பஞ்ச் டயலாக் இருக்கு. படத்துக்கு போனா 0 ஹீரோ ப்ராப்ளம், காம்படிஷன் போனா 0 ஜீரோ ப்ராப்ளம். ஸோ வந்து பார்த்தோன்னா ஜீரோ ரெண்டு பேர் இருக்கானுங்க. இப்போ இன்ஜில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான கொஸ்டின் தான் காம்படிஷன் கேட்பான். இன்ஜில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இன்ஜில் பெண்டிங் மூமெண்ட் வந்து ஜீரோவாக இருக்கும். இன்ஜினா அங்கே பெண்டிங் மூமெண்ட் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்ஜில் எங்கெல்லாம் இன்ஜி கொடுத்துருக்காங்களோ அங்கே பெண்டிங் மூமெண்ட் ஜீரோன்றதை மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது கான்செப்ட் பார்க்க போகிறோம். Second question is the reaction at a roller support of a beam will be option A tangential to support, option B normal to support, option C unknown in direction, option D inclined to support. ஸோ நமக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் உங்களுக்கு தெரியும்? சப்போர்ட் பீம்ல என்னென்ன சப்போர்ட்னா ரோலர் சப்போர்ட்டு, இன்ஜின் சப்போர்ட்டு, அவ்வளோதான் மூணே சப்போர்ட் தான். ரோலர் சப்போர்ட்டு, இன்ஜின் சப்போர்ட், ஃபிக்ஸ் சப்போர்ட். இப்போ இந்த ரோலர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரோலர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த காம்படிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரோலர் சப்போர்ட் அப்படின்னா என்ன இருக்குன்னா
இஸ் ஒன்லி வெர்டிக்கல். வெர்டிக்கல்னா நார்மல் டு சப்போர்ட். இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரோலர் சப்போர்ட் எப்படி கொடுக்குறோமா, அது இல்லாமல் இன்ஜின் சப்போர்ட் அப்படின்னா இன்ஜின் சப்போர்ட் இன்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஜின் சப்போர்ட்டில் வந்து போத் ஹாரிசான்டல் அண்டு வெர்டிக்கல் ரெண்டுமே இருக்கு. சரிங்களா? அப்போ ஹாரிசான்டல் தான் வந்து டான்ஜென்ஷியல் டு சப்போர்ட். ரெண்டு டான்ஜென்ஷியல் டு சப்போர்ட்டும் இருக்கும், நார்மல் டு சப்போர்ட்டும் இருக்கும். இங்கே நார்மல் டு சப்போர்ட். நார்மல்னா வெர்டிக்கல், டான்ஜென்ஷியல்னா ஹாரிசான்டல். ஸோ இது வந்து வெர்டிக்கல், இது ஹாரிசான்டல். ஸோ வந்து நமக்கு இன்ஜின் சப்போர்ட்ல வந்து நார்மலும் இருக்கும், டான்ஜென்ஷியலும் இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சப்போர்ட். சரி, ஃபிக்ஸ்டு சப்போர்ட்ல எல்லாம் ஒரு படி மேலே, அதுக்கும் மேலே என்ன வரும், வெர்டிக்கலாக இருக்கும், ஹாரிசான்டலாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு ரெசிஸ்டிங் மூமெண்ட் இருக்கும். இப்படி கூட பார்ப்போம், மூமெண்ட் இருக்கும். ஸோ ஹாரிசான்டல் வெர்டிக்கல் மட்டும் இருந்தால் ரோலர் சப்போர்ட்டு, வெர்டிக்கலோட ஹாரிசான்டல் தான் அவன் வெர்டிக்கலோட ஹாரிசான்டலோட மூமெண்ட்டும் இருந்தானா அது ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஸோ இந்த கேள்விக்கு வந்து வெர்டிக்கலுக்கு வந்து நார்மல் டு சப்போர்ட் தான் ஆன்சர். ரியாக்ஷன் அண்ட் ரோலர் சப்போர்ட் ஆஃப் தி பீம் வில் பி நார்மல் டு சப்போர்ட். மார்னிங் சாம்பியன்ஸ் இப்போ என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான क्वेश्चन ஒன்று இருக்கு. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? A simply supported beam with a gradually varying load from 0 at B and W per unit length at A. A shear force at B is equal to. சூப்பரான क्वेश्चन இது. 0 at B W per unit length at A. அப்பனா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மலான பீம் எடுத்துப்போம். பீம்ல வந்து சென்டர் லோட் இருக்கு. அப்ப ரியாக்ஷன் என்ன வரும்? இது B, இது A வெச்சுக்கோங்க. B ல எவ்வளவு, A ல எவ்வளவு? சென்டரா இருக்கனால ரெண்டுமே சரி சமமா பங்கு போட்டுப்பாங்க. W பங்கு போட்டா ஈக்குவலா பங்கு போட்டா இந்த பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த லோடு வந்து நமக்கு என்ன லோடு, இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பாயிண்ட் லோடு அப்படிங்கிறது. அடுத்தது பாயிண்ட் லோடுக்கு பதிலா நம்ம W வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சிடணும். W இது பண்ணா இது B, இது A. ஸோ இங்கே ஈக்குவலாக பங்கு போட முடியாது, ஏன்னா தூரம் தூரத்தை பொறுத்து மாறும். ஸோ வந்து இங்கே L/3, இங்கே 2L/3 அப்படின்னு இருக்கும். அப்போ இங்கே வந்து அதிகமாக இருக்கும், இங்கே வந்து 2W/3, இங்கே W/3. இது அப்படியே உள்டாவை மாற்றி போகணும். L பதிலாக W போட்டிங்கன்னா வந்துடும். இது வந்து இந்த லோடுக்கு பேர் எசென்ட்ரிக் லோடு. அந்த லோடு வந்து பாயிண்ட் லோடு. இது ஏன் எசென்ட்ரிக் லோடு? தள்ளி கொஞ்சம் தள்ளி இருக்கு. அடுத்தது மறுபடியும் மூணாவது பஞ்சாயத்து என்ன சொன்னா, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரி 0 at B, 0 at B, W at Unit length. W per unit length at A. ஸோ நமக்கு ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து we have to find the equivalent load. equivalent load எப்படி கண்டுபிடிக்கிறது? எவ்வளோ லோடாக மாற்றுறது? why you have to find the area. Area of triangle equal to BH, half into BH. ஸோ அங்கே பேஸ் வந்து this L, height வந்து W. அப்போ இதான் வந்து லோட். this is the load acting on the total beam. ஸோ அது ஈக்குவல் பாயிண்ட் லோடாக போகிறோம். it will act as center of gravity. Center of gravity வந்து இங்கேருந்து 2L/3 தூரத்தில் இருக்கும். இங்கேருந்து L/3 எவ்வளோ ஆக்ட் ஆகும்? அதான் வந்து W L/2. இதான் வந்து லோட் ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே ரியாக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு as usual கிராஸ் மல்டிபிகேஷன் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2L இங்கே இருக்குன்னா இங்கே 2 times ஆஃப் இது வரும். சரியா? அந்த WL/2 அப்படியே வச்சுப்போம். WL/2ன்றது கேபிட்டல் W மாதிரி into 2L/3 divided by L. ஒரு L அடிச்சிடலாம். அடிச்சா 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே WL/2 தான். W என்ன இருக்கு? L/3 இருக்கு divided by
அடித்தோம் அப்படின்னா என்ன WL/3 into WL/2 into L/3 WL/L. அப்போ அடிச்சோன்னா WL/6. That's a WL/3, that's a WL/6. ஆனால் இங்கே என்ன ஆன்சர் இருக்கு? WL/6. ஆப்ஷன் ஏ சார் ரைட் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன சிம்பிளி சப்போர்ட் பீமில் என்ன லோடு? ட்ரையாங்குலர் லோடு. 0 பாயிண்ட்ல வந்து நமக்கு WL/6 வருது. மேக்ஸிமம் இருக்கிற பாயிண்ட்ல WL/3. மேக்ஸிமம் இருக்கிறதுல அந்த L/3 ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து குறையுது. WL/3 WL/6 அப்படின்னு தெரியும். அதிகமாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 6 விட இது அதிகம். WL/3 விட 2 மடங்கு அதிகம். WL/6 வந்து 0 இடத்துல, WL/3 வந்து மேக்ஸிமம் இடத்துல. சரிங்களா? ஸோ இன்னைக்கு சூப்பரான கொஸ்டின் கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.